நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம வீக்லி அனலிசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம வீக்லி அனலிசிங்கில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லியிருந்தோம் 23,387. எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த லெவலை மார்க்கெட் இன்றைக்கி டச் பண்ணியிருப்பாருங்களா. மார்க்கெட் இந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. 1 hour கேண்டில் காலைல ஓப்பன் ஆன கேண்டில் மேலே வந்துட்டு ஒரு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பி ரிவர்சல் கொடுத்துருக்கு. இன்றைய தினம் யூஎஸில் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் பதவி இருக்கிறாரு. அந்த பதவி இருக்கிற நிகழ்ச்சி இருக்குது. அதே நேரத்தில் குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி விடுமுறை. மேக்ஸிமம் மார்க்கெட் அதனால தான் இன்றைக்கி கன்சல்டேஷனில் இருந்துச்சு. நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு டேரிஃப் சேஞ்ச் பண்ணுறாரு. ஒரு சில குளோபல் யூசர்ஸ் எப்படி நியூஸஸ் இம்பேக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் டாலர் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகுது, கோல்டு சில்வரு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகுது, கமாடிட்டி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகுது, இதற்கு தகுந்தாற் போல் நாளைய பங்கு சந்தை ஓப்பன் ஆகும். சரிங்களா. நாளைக்கு காலையில் கமாடிட்டியில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா. நாளைய தினம் எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகும். 23,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,631 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகும். சப்போர்ட் 23,000 அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 22,800 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. நம்ம ஆல்ரெடி டே கேண்டிலில் நம்ம சொல்லியிருக்கோம், மார்க்கெட் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போல் ஃபார்ம் ஆகிருக்குன்னு. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை மார்க்கெட் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகுதா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகுதா, இல்லை இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா. இதுதான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது இன்னும் 1 or 2 டேஸில் தெரிஞ்சிடும். 22ஆம் தேதி ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட் இருக்குது. அதையும் பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி ஒரு பெரிய கேப் அப்போ கேப் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும். சரிங்களா. இதெல்லாம் பார்க்கணும். அதே நேரத்தில் நாளைய தினம் சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பிரி இருக்குது. அந்த சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சென்செக்ஸுக்கும் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு தகுந்த மாரி ஓஐ டேட்டா பில்ட் ஆகும். இப்போதைக்கு இது சென்செக்ஸோட ஓஐ டேட்டா பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா. நியரஸ்ட்டாக எங்கேயுமே இல்லை. 77,000 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஆனால் நியரஸ்ட்டாக பாருங்கள், எந்த இடத்துலையுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தமாரி குளோபல் கியூசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ கூட ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓஐ டேட்டா பில்டே ஆகலை. பக்கத்தில் யாருமே செல் பண்ண விரும்பலை. புட் சைடும் பெருசாக செல் பண்ணிக்க விரும்பலை, கால் சைடும் பெருசாக செல் பண்ணிக்க விரும்பலை. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸுக்கு அவையில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருக்கு. அதுவும் பெரிய லெவலுக்கெலாம் கிடையாது. கரண்ட் மார்க்கெட்டு காலைல ஓப்பன் ஆகிறதுக்கு தகுந்தாற் போல் செல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி செல்லிங் யாருமே பண்ணல. பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா. சென்செக்ஸுக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் 77,333 சொல்லியிருந்தாங்களா. எக்ஸாக்டாக இப்போ வந்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்களேன் 77,340. இன்றைக்கி வந்த லெவல்ஸ் பாருங்கள். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸில் ஜோனில் திரும்பியிருக்கு. சரிங்களா. நாளைய தினம் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 77,712 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 78,164. அதற்கும் மேலே போணுச்சுன்னா 78,600. இது ஒரு சென்செக்ஸ்க்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். சப்போர்ட் 76,253 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழே வரும். அதையும் லெவலையும் பிரேக் பண்ணால் 74,500 அப்படிங்கிற லெவல் தான் இந்த ட்ரெண்ட் லைனும் வருது. சரிங்களா. இதை நான் டேயில் ட்ரா பண்ணி காமிச்சிருந்தேன். இந்த லெவலை மார்க்கெட் ஒன்ஸ்
டச் பண்ணிவிட்டு அகைன் வந்து மேலே போணுச்சு, திருப்பி அந்த லெவலுக்குள்ளாரியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த லெவலுக்கு கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இந்த லெவலை இப்படியும் வந்து டெஸ்ட் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு இந்த லெவல் மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம் இந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சரிங்களா, இந்த லெவலை விட்டு தான் மேலே போயிருக்கு. திருப்பி வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இது சென்செக்ஸ்க்கான லெவலு. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி 49,500 ரேஞ்சு சொல்லியிருந்தோம். கரெக்டாக 500 அப்படிங்கிற லெவல் ரேஞ்சில் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஒன்ஸ் அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 49,930 50,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 50,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, சப்போர்ட் வந்து 48,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இன்றைய தினம் வந்துச்சு பார்த்திங்களா 48,300, அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லோ 48,300, அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 47,900 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, அந்த லெவலை பிரேக் பண்ணாதான் ஒரு பெரிய ஃபால் வரும். அது 46,031 46,000 அப்படிங்கிற லெவல். சரிங்களா, இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பெரிய கேப் அப்போ கேப் டவுனாக ஆகலாம். இப்போது புதன்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 22ஆம் தேதி ஹெச்டிஎஃப்சிக்கான ரிசல்ட் இருக்குது. அதுக்கான இம்பேக்ட் வந்து வியாழக்கிழமை இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பெரிய கேப் அப் ஆணுச்சு அப்படின்னா ஒரு 50,000க்கு மேலே ஒரு 50,700 அந்த ரேஞ்சுக்கு போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் இன்னும் 1 or 2 days இருக்குது, நாளைய தினம் பார்க்கணும், நாளானைய தினமும் பார்க்கணும். மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலேயோ கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி. இது பேங்க் நிஃப்டிக்கு. சரிங்களா, நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முழுசாக கற்றுக்கிட்டு மார்க்கெட்டை வந்து ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது அனைத்துமே என்னோடய வியூ தான். நீங்கள் உங்களோட வியூவோட ஒத்துப்போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒத்துப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க்கெட் வந்து இன்னும் 1 or 2 days வந்து ஒரு சில டைரக்ஷன் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறது நல்லது. ஆனால் ஓவரால் மார்க்கெட்டு இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. சரி, அப் ட்ரெண்டுக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஏன்னா எல்லா ட்ரெண்டையும் பிரேக் பண்ணிவிட்டு டவுன் ட்ரெண்டில் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு. இனிமேல் புதுசாக அப் ட்ரெண்ட் வரணும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் அப் ட்ரெண்டை பற்றி நம்ம யோசிக்கலாம். அது வரைக்கும் எவ்வளோ மேலே வந்தாலும் நம்ம அதை ஒரு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் பார்க்கணும். ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.